ஜெபம் பண்ணு. இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்க. இயேசுவின் நாமத்தினால ஆவில நிரம்பி ஜெபிக்கணும். ஓகே, நீ ஜெபம் பண்ணு. இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்க. இவரோட மனைவி நைட்டி போட்டு நிக்கிறாங்க. அப்புறமா 3 பொம்பளை பிள்ளைகள், ஒரு சின்ன பையன் ஆம்பளை பையன். அப்போ மொத்தம் 3 பொம்பளை பிள்ளைகள், ஒரு பையன், மொத்தம் 4 பிள்ளைகள். ஏம்மா உங்க ஐயா உங்க அப்பன் போஸ் கொடுத்துட்டு நிக்காருல்ல, இதே நீங்க அந்த இடத்துல உங்களை மேடையில ஏற்ற விட்டு இந்த மோகன் சிலாசரஸ் அந்நிய பாசைன்ற பேர்ல நீ இப்படி பேசினாதான் அந்நிய பாசைக்கு ஒரு ஃபார்முலா வச்சு நீ ஒழுங்கா பேசல அப்படின்ட்டு மைக்க பிடிங்கிருக்காரு அப்படின்னா அதை உங்க ஐயா அலோவ் பண்ணியிருப்பாரா? ஒரு ஹிந்து மதத்துல இருந்து வந்த புள்ள அப்படின்றதுனால, ஒரு தாழ்த்தப்பட்ட பிள்ளை அப்படின்றதுனால சரி பிடிங்கிட்டாரு, ஓகே. இன்னுமே அது வந்து சத்தியம் காஸ்பல் அந்த வீடியோ இருக்கு. தப்பு நடந்து போச்சு, சரி. அவமானப்படுத்தப்பட்டால் ஒரு புள்ள 1000 பேர் மத்தியில் அவமானப்படுத்தப்பட்டிருக்கா. பல யூடியூப் சேனல்கள் வியூஸுக்காகவும் பணத்துக்காகவும் கண்டதையும் பேசிட்டு கிடப்பாங்க. ஆனா சத்தியம் காஸ்பல் அவங்க பணத்திற்காக போடுகிறார்களா? இல்ல இல்ல, அவர்கள் தேவ ஊழியர்கள், தேவ ஊழியர்களால் நடத்தப்படுகிற சேனல்ல. அதுலயே இன்னும் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வீடியோவில் நீங்க பார்த்து வந்திருப்பீங்க. பழைய செய்தி புதுசா நான் சில காரியங்களை சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதாவது இந்த சகோதரியிட்ட இருந்து மைக்கு வாங்கினது முதல் தவறு. அடுத்ததாக அந்த பெண்ணிடம் ஆவியிலே நிரம்பி அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணு என்கிறதான அந்த காரியத்தை நீங்கள் சொன்னது இரண்டாவது தவறு. அடுத்ததாக டிவி சேனல்ல லைவ்ல போட்டது. இந்த விளம்பரம் உங்களுக்கு தேவையா அப்படின்னு சொல்லி சார்லஸ் ஜே அவர்கள் உங்களை குறித்து சொன்னார்கள். அவருடைய பாணியில், அவருடைய இடையன்குடி ஸ்டைலே அப்படித்தான், அவருடைய சுபாவமே அப்படித்தான். அவரு பேசிட்டாரு, ரைட்டுங்களா? அதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கணும்? ரீப்ளே நவ், பிரதியுத்தரம் சொல்லியிருக்கணும். இதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் பரிசேயர் சதிசேயர் வேதபாரகர்கள் எல்லோரும் கேள்வி கேட்டார்கள். அதற்கு தக்க பிரதியுத்தரத்தை, பதிலை அவர் தீர்க்கமாக சொன்னார். பின்னர் அவர்கள் எல்லாம் வெட்கப்பட்டு போனார்கள். ஒரு காரியத்தை நீங்கள் தவறாக செய்து விட்டீர்கள், உணர வேண்டும், உணர்த்தப்பட வேண்டும். ஒரு விசுவாசிக்கு நீங்க சொல்றீங்க, சுவிசேஷம் சொல்றீங்க, எந்த அடிப்படையில சொல்றீங்க, எந்த அதிகாரத்தில் சொல்லுகிறீர்கள்? அதான் கேள்வி. அப்போ உங்களுக்கு இவ்வளவு உரிமை உண்டு என்றால், அதே உரிமை, கேட்கிற உரிமை எல்லா விசுவாசிகளுக்கும் ஊழியர்களுக்கும் அது உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்தை புரட்டினானால் வேத புரட்டனை வேத புரட்டன் என்றுதானே சொல்ல முடியும். சார்லஸ் ஜே அவர்கள் சொன்னாங்க, என்ன சொல்லிட்டாங்க? இது தவறு. அந்த பெண் பிள்ளைகிட்ட அது கல்யாணம் முடிய போகுது, அது ஒரு இளம் பெண்ணாக இருக்கிறது, அவங்கள்ட்ட இருந்து அதை நோஸ்கட் பண்ற மாதிரி அதை பண்றது, வீடியோவில் விளம்பரப்படுத்துறேன்னு சொல்லி பண்றது வேதத்துக்கு விரோதமான பாவம். அது செய்யலாமா? புறப்பண்புல செய்யலாமான்னு கேள்வி கேட்டதுக்கு அவருடைய சேனல்ல தூக்குனீங்க. இது உங்கள் மேல இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. அதுக்கப்புறம் வேதத்துல இல்லாததை நீங்க சொன்னீங்க பாருங்க, அது இரண்டாவது குற்றச்சாட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 24 இவ்வாறாக எழுதப்பட்டு இருக்கிறது. எப்படின்னா, சபை எல்லோரும் அந்நிய பாஷையில பேசுறீங்க, ஆனா கல்லாதவனும் அவ்விசுவாசியும் உள்ள நுழைஞ்சான்னா உங்களை பார்த்து என்ன சொல்வானா? பைத்தியக்காரன் என்று பார்ப்பான் அல்லவா? ரீக்கரபரபா சந்தரக்கரபா அப்படின்னு சொன்னா அதற்கு என்ன அர்த்தம்? அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும் என்று பவுல் எழுதியிருக்கிறார் 14வது அதிகாரத்துல. அப்போ அந்த இளம் சகோதரி கிட்ட நீங்க ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணு. அந்நிய பாஷை யார் தர வேண்டும்? பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரத்தில் கலிலேயருக்கு எப்படி அந்நிய பாஷை வந்தது என்று நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால், அங்கே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அவர்கள் பேசினார்கள். புரியுதுங்களா? அப்போ அதுவும் ஒரு தவறு.
இப்படி அடுக்கடுக்காக தவறு. அதே போல ஜெபத்தை விளம்பரப்படுத்தி உங்களுடைய டிவி சேனல்களிலே நீங்கள் போட்டீர்கள். அது அஞ்ஞானிகளின் செயல் என்பது உங்களுக்கு தெரியவில்லையா? ஏன் இந்த விளம்பரம் உங்களுக்கு தேவையா அப்படின்னு சொன்ன அந்த சகோதரன் எந்த வகையை சார்ந்தவராக இருக்க முடியும்? வேதத்தில் வைராக்கியம் உள்ளவர் தான் இப்படி கேட்க முடியும். எந்த மனிதனும் வேத புரட்டன் 2 தரம் சொல்ல வேண்டும். அதிலே நீங்கள் திருத்தப்பட வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய பங்கு, விசுவாசிகள் உங்களை நம்பி வருகிறார்கள், அவர்களை ஏமாற்றப்படக்கூடாது என்பதற்காகத்தான். நீங்கள் நூதன புரட்டர்களாக, வேத புரட்டனாக இருக்கிறீர்கள். வாக்குத்தத்த கிளி சோசிய வேலைகளை பார்க்கிறீர்கள், அநேக காரியங்களை பார்த்தீர்கள். ஆனால் வேதத்தில் ஏதாவது அப்போஸ்தலர்கள் எல்லோரும் கிறிஸ்துவை பிரசங்கித்தார்கள். ஆனால் நீங்கள் வாக்குத்தத்த காரியங்களை கொண்டு போனீர்கள். இதை கேள்வி கேட்டால் அவன் துன்மார்க்கன், பிசாசினால் உண்டானவன் என்றால் எப்படி அர்த்தம்? நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஒரு விஷயம், உங்களை ஏன் திட்டுறாங்க அப்படிங்கிறத நீங்க அறிந்து கொள்ளுங்கள். முதலாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய உபதேசத்தை கடைபிடிக்கும்படி எல்லாருக்கும் சொல்லணுமா வேண்டாமா? நீங்க தசமபாகத்தை பிடிச்சீங்க, எல்லாத்தையும் பண்ணீங்க, நியாயப்பிரமாணத்தை குறித்து எல்லாம் பேசினீங்க. அவர் வழியாக பேசினார். அநேக காரியங்கள் நீங்கள் சொல்லுகிற எழுப்புதல் அப்படியே உண்டாயிற்று. எல்லா மக்களும் திருந்தி விட்டார்கள், எல்லோரும் வாசிக்க ஆரம்பித்து விட்டார்கள், எல்லோரும் யோசிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அப்படிப்பட்ட சகோதரன் சார்லஸ் ஜே அவர்கள். ஆமா, நீங்கள் எழுப்புதல் சொன்னீங்க பாத்தீங்களா? வேத புரட்டனை கண்டறியும்படி ஆண்டவர் அனுப்பிய ஒரு மனிதனாக நீங்கள் ஏன் கருதவில்லை? அங்கீகாரம் இல்லாமல் எப்படி வரும் உங்களுக்கு? எனக்கு அங்கீகாரம் இல்லைன்னா எனக்கு எப்படி எந்த காரியமும் அங்கீகாரம்? அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் அங்கீகாரம் பண்ணவில்லை என்றால் ஒன்று நடக்குமா? இன்று மழை பொழிய வேண்டும் என்று அங்கீகாரம் பண்ணினால் என்றால் கண்டிப்பாக மழை பெய்யும். ஆண்டவர் அங்கீகாரம் பண்ணினார். புரியுதுங்களா? உங்களை போன்ற நூதன புரட்டர்கள், வேத புரட்டர்கள் வந்துகிட்டு இல்லாத வேலைகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு வேத வாசகத்தில் இல்லாத மாதிரி எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பார்ன்ட்டு உபதேசத்தை விட்டீங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை விட்டீங்க. எவ்வளவு ஒரு பொல்லாங்கனாக இருக்கிறீர்கள். உங்கள்கிட்ட கேள்வி கேட்டால் உடனே இது பண்ணிடுவீங்க. வேத வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. ஒவ்வொருத்தர் கீழ்ப்படிந்து புத்தி சொல்லி இருப்போம். சகோதர சிநேகத்தோடு இருக்கணும். நீங்க என்னதான் பெரிய ஊழியரா இருக்கட்டும், போன மண்ணுக்கு இறதானே. ஆனா உங்களுக்கு பாருங்க, உங்களுக்கு சப்போர்ட்டரா பாக்குறீங்கன்னா அவன் கெட்ட வார்த்தை போட்டு பேசுறான், இன்னொருத்தன் கேட்கிறான், என்ன பயங்கரமா பேசுறாங்க. irrespected, irresponsibility. இவங்கெல்லாம் என்ன விசுவாசிகளா இருப்பாங்க அப்படின்னு தெரியல. இதை கேட்டா சேனலை க்ளோஸ் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அவங்க எல்லாம் வச்சிருக்காங்க, துட்டு வச்சிருக்கிறாங்க, சேனல் வச்சிருக்கிறாங்க. எப்படி பாருங்க. வேதம் நமக்கு தெளிவுபட சொல்லுகிறது. அதாவது 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 6வது வசனம். இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளினாலும் நீ அனுசரித்த நற்போதகத்திலும் தேறினவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியனாயிருப்பாய். புரியுதுங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல தீத்து 1:9, எபேசியர் 4:32, 2 தெசலோனிக்கர் 2:15 ஆகிய வசனங்கள் எல்லாம் ஊழியக்காரன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம அப்படித்தானே இருக்கணும். நீங்க என்னதான் சரி, நீங்க நீதிமான் இருக்கிற இயேசுவே அப்படிங்கிறீங்க, எல்லாம் செய்றீங்க. விசுவாசிகளுக்கு முன்மாதிரியா இருக்கணுமா வேண்டாமா? ஒருவர் கேள்வி கேட்டால் அதற்கு தக்க பதிலை சொல்ல வேண்டும். நீங்க அந்த சகோதரிக்கு செய்தது தவறு என்று நீங்கள் ஏன் உணரவில்லை? எல்லோரும் போட்டாங்க, எல்லா யூடியூப் சேனலும் போட்டாங்க. இவர் யூடியூப் சேனல் மட்டும் ஏன் கட் பண்ணீங்க? தப்பு தானே? சொன்னால் திருத்தப்பட வேண்டும். உங்களை ஒரு காரியத்தை சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அது ஆண்டவர் அங்கீகாரம் பண்ணாமல் வரப்போறதில்லை. நீங்க இதுல தவறுதான் நான் சொல்றேன். அதே போல
இடையில பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய நியூஸுகளை போட்டீங்க, அந்தி கிறிஸ்து வராரு அப்படி இப்படின்னு. நீங்கள் கடைசியில் இங்கே பார்த்து இங்கே நம்ம சென்னையில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, மழை பெஞ்சு வெள்ளத்தில் இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஒத்த பைசா கூட கொடுக்கல, ஒத்த காரியமும் பண்ணலை, கிரியை செய்யலை. அவன் வாரான் இவன் வாரான் அப்படிங்கிறீங்க. எவன் வந்தாலும் ஆண்டவருக்கு பக்கத்தில் நிற்க முடியுமா? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அந்தி கிறிஸ்து எதுக்காக வந்திருக்கிறாரு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறான். அந்தி கிறிஸ்து வந்துட்டான், ஏற்கனவே வந்துட்டான், பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாகவே தோன்றி விட்டான் அப்படின்னு எழுதுறாரு. இப்போ அந்தி கிறிஸ்து ஆளுகை வருது, அது வருது, இது வருது, எனக்கு ஆத்திரங்கள் தான் வருகிறது. ஏன் கிரியை செய்யாம போனீங்க? நீங்கள் பொதுவானவர். ஊழியன் என்றால் உலகத்துக்கு பொதுவானவர்கள். நீங்கள் உங்களுடைய தாய் தகப்பனுக்கு பிள்ளையோ அல்ல, நீங்கள் பொதுவானவர். என்ன பண்ணணும்? வாங்கப்பா எல்லாரும் வாங்க, ஒன்றிணைவோம், எல்லாத்தையும் இது பண்ணி எல்லாத்துக்கும் உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உதவி பண்ணலாம்ல. அந்த நியூஸ் போய்கிட்டு இருக்கும்போதே இவன் யாரு, அந்தி கிறிஸ்துங்கிறவன் வாரான், வந்துட்டான், அரிசி சிப்பு வந்துட்டு. அமெரிக்காவில் ஏதாவது நடந்துட்டுன்னா உங்களுக்கு மூக்கு வேத்துரும். இஸ்ரேவேலில் சண்டை வந்துட்டுன்னா சில பேதியில் போவானுங்க இருக்கானுங்க. இஸ்ரேவேலில் சண்டை நடந்துட்டுனா போதும், உடனே இது வசனத்தை எடுத்துக்கிட்டு கிளிசோசி வேலையை பார்த்துடுறாங்க. எல்லாம் சும்மா போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு இல்லாமல் எதையாவது ஒன்று அவனுக்கு தெரியணுங்கிறதுக்காகவே விளம்பரம் பண்ணதுக்காகவே பண்ணுறாங்க. இயேசு விளம்பரப்படுத்தினாரா? 2024 வருஷத்துக்குள்ள நம்ம போகிறோம். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவானவர் கிரியினால இருந்தா விளம்பரமானார். கிரியினால அவர் யாருமே விளம்பரப்படுத்தல. இயேசு ஜீவிக்கிறார், இயேசு நல்லவர், நல்லவராகவே எல்லோருக்கும் இருந்தார். அவர் கிரியினால் நல்லவரானார், கிரியினாலே எல்லாம் நடைபெறப்பட்டது. இன்னைக்கும் 350 நாடுகள் ஆண்டவரை குறித்து பறைசாற்றி கொண்டு இருக்கின்றன. விளம்பரம், எந்த விளம்பரமின்றி அற்புதத்தை செய்ய அந்த விளம்பரமே படுத்தலை. பார்த்தீங்களா? நல்ல விஷயத்துக்கு விளம்பரமே தேவையில்லை, தன்னாக்கில் கிடைக்கும். அதே மாதிரி தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு விளம்பரம் தேவையில்லை. ஆனால் நீங்கள் விளம்பரப்படுத்துறீங்க. எல்லா காரியத்தையும் பாருங்க. டிவியில் பார்த்தா பிள்ளைகளை வச்சுக்கிட்டு அப்படியே கையை வச்சு ஜெபம் பண்ணோன்னு பொத்துன்னு கீழே விழுத மாதிரி உபதேசங்கள். இது என்ன ஒரு இது? ஆண்டவர் அப்படியா சொன்னார்? ஆண்டவரே சோத்திரம் ஐயா, ஐயோ அப்படின்ட்டு எதுக்கு ஐயா டிவியில் போட்டு இது பண்ணுறீங்க? அண்ணாணிகளைப் போல நிற்கிறீர்கள். வேத வசனத்துக்கு விரோதமாக பேசினால் சார்லஸ் போன்று இப்படி எண்ணற்ற சார்லஸுகள் வருவார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒன்று போனால் அவரை தடுத்து நிறுத்தலாம் என்றால் அடுத்ததாக இன்னொரு சார்லஸ் வருவார். ஒவ்வொருத்தரும் வந்து கொண்டிருப்போம். எழுப்புதல் என்கிற காரியத்தை ஆண்டவர் இப்படி கொண்டு வந்திருக்கிறார். எல்லா மக்களுக்கும் விழிப்புணர்வு உண்டாயிற்று. விசுவாசிகள் சாதாரணமானவர்களா இல்லை. எல்லாரும் வாசிக்க, யோசிக்க, ஆண்டவருடைய உபதேசத்தை சரியாக கனெக்ட் செய்வதற்காக வந்து விட்டார்கள். ஆமா, தற்குறிகளாக இருந்தவர்கள் தற்குறிகளா இருக்கிறாங்க. அதனால வாக்குத்தத்தத்தை போடுவோம், அதுல ஒரு வசனத்தை போடுவோம், போட்டு விதை எடுப்போம். என்ன விதை? பைசா விதை. விதையை போடுங்கள், விதையை காணிக்குங்கள். அவங்க இங்கிலீஷில் பிச்சை எடுங்க. ஒருத்தன் பொம்பளை பிள்ளைய கெடுத்து விடுதான். இது என்ன ஊழியமா? என்ன? விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். யார் எதை சொன்னாலும் கீழ்ப்படியணும். நான்லாம் சொல்றேன், என்னை பொறுத்தளவில் எனக்கு ஒரு கேரக்டர் வைஸ், அதாவது யாருக்கும் பிடிக்கல அப்படின்னா யாரும் சொன்னாங்கன்னு டக்குன்னு கீழ்ப்படிஞ்சிருவேன். அதான் என்னுடைய குணம். கீழ்ப்படிய தெரிகிறவன் தான், கீழ்ப்படிய தெரிகிறவன் கட்டளையிட தகுதி உள்ளவன். எக்காரணத்தை கொண்டும் சொல்லுகிறேன். நீங்க அநேக காரியங்கள் துர்போதனையை கொண்டு வந்துட்டீங்க. அதை தான் வலியுறுத்தி சொல்றாங்க, இனிமேலும் வலியுறுத்தி சொல்லுவாங்க. நீங்க எத்தனை சேனலை வேணாலும் இது பண்ணுங்க, அதுக்குள்ள சார்லஸ் ஜே அப்படிங்கிற டிவி சேனல் கூட வந்துடலாம். அவ்வளவு ஒரு வைராக்கியம் பிடித்தவராக இருக்கிறார். என்ன பண்ணாலும் சரிதான். இன்னைக்கு சப்ஸ்கிரைபர் 7000 பேர் வந்துட்டாங்க. அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் அப்படி வர்றாங்க. அடுத்து வந்துகிட்டே இருப்பாங்க, லட்சம் பேர் வருவாங்க. ஏன்னா வேதத்தை நேசித்தவர்கள் அவர்களோடு இருக்கிறாங்க. மோகன் சிலாசேசன் நம்புறவங்கள, மனுஷனை நம்புறவங்க நிறைய பேர் இருக்கான்.
வந்தேன். என்னன்னு கேட்டால் ஒரு ஒரு டுபாக்கூர் என்னதெல்லாம் நான் சிரிச்சிட்டேன். அதனால் என்ன பண்ணிட்டா, நான் பிசாசு சிரிக்கேன்ட்டேன். பிசாசு என்ன ரூபத்தில் இருக்குன்னு அப்போ பைபிளை வாசிக்கலைங்கிறதான் அர்த்தம். அவன் பாம்பு ரூபத்தில் பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தினுடைய இதாக இருக்கிறான். இவன் சொல்கிறான், ஐ டோன்ட் கேர், நீ என்ன வேணாலும் சொல்லிக்க. இயேசுவை பார்த்து அப்படி தான் பரிசேயர் சொன்னான், பிசாசு சாத்தான் தான் சாத்தானையே துரத்துறான் அப்படின்னு சொன்னான். அந்த வகையில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். கிறிஸ்துவின் ஆவி என்னோடு கூட இருக்கிறது. கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார். அவ்வளவுதான். சார்லஸ் போன்ற பேதுரு வருவார், சார்லஸ் போன்ற பவுல் வருவார். வைராக்கியமாக சொல்ல, பவுல் அப்படிதான் வேத புரட்டனை டகார்னு அடிச்சார். வேத புரட்டனை, பிசாசின் மகனே, கர்த்தருடைய செவையான வழியை இது பண்ண மாட்டேயோ, ஓய மாட்டாயோ அப்படிங்கிற காரியத்தை அவருக்கு வச்சார். எல்லா இடத்துலையும் கண்டிச்சு உணர்த்தினார். அப்படி தாயா செய்வார். நீங்க என்ன பண்றதோ பண்ணிக்கோங்க. சேனல் தானே, போனா போயிட்டு போகுது. யூடியூப் சேனல் தானையா, போயிட்டு போட்டோம். டிவியே ஆரம்பிச்சிருவோம், சார்லஸ் ஜே டிவி அப்படின்னு ஆரம்பிச்சு கொண்டு போவோம். இல்லைன்னா உங்களுக்கு டிவி இல்லைன்னா இன்னொரு டிவியில் ஆடு கொடுத்துட வேண்டியதானே. 2000 ரூபா தானே, பெரிய காரியமா போட்ட வேண்டியதானே. போட்டு சார்லஸ் டிவி அப்படின்னு தமிழகம் முழுவதும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம் டிவியை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எதனால சொல்றேன் அப்படின்னா, வேத வசனம் அப்படித்தான் சொல்லுது. இவ்வளோ ஆதங்கம் உண்டாகிறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த பெண் பிள்ளைய வச்சது, விளம்பரப்படுத்தினது முதலாவது தவறு. எந்த காரியமும் நம்ம ஒரு உலகத்துக்கு அறிவிக்க வேண்டிய காரியங்களை நம்ம அறிவிக்கணும், கண்டிப்பாக அது உண்மை. பட் இப்படி வந்துட்டு விளம்பரப்படுத்திக்கிட்டு அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணு அப்படின்னு சொன்னால் என்ன செய்வான்? புறஜாதிகள் பார்ப்பாங்க, இல்லை இந்துக்கள் பார்ப்பாங்க. அப்போ இந்த முறைமைகள்லாம் அவங்களுக்கு தெரியாது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்நிய பாஷையில் சொல்கிறோன்னா அர்த்தம் சொல்லணும். எதனால ஜெபிக்கிறது, எப்படி ஜெபிக்கணுங்கிறத அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அவங்க அதில் தேரணும். ஆவிக்குரிய பிரகாரமாக அந்த பெண் பிள்ளை தேரணும். ஒன்றுமே செய்யாமல் ஜெபி. இப்போ என்னன்னா, முதல்ல என்ன சொல்லியிருக்கிறாரு, அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணு அப்படின்னு இருக்காரு. இன்னொரு பையன் வந்தான், அவன் ஒல்லியா இருக்கிறான். டேய், அவன் ஒல்லியா இருக்கிறான்டா, அவன் எப்படி அந்நிய பாஷையில் பேச போறான்னு தெரியல. தம்பி, நீ தமிழ்லயே பேசுற போதும், அந்நிய பாஷை பேசுறது கிழிச்சது போதும் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் சொல்லியிருக்காரு. அந்த வீடியோவை நீங்க பாப்பீங்க. கடைசியா தமிழ்ல ஜெபிக்க அன்னை பாஷை பேசக்கூடாது. இப்போ கருத்து பாருங்க, பாத்தீங்களா? இப்படிதான் இருக்கிறாங்க நூதன புரட்டர்கள். சமாளிக்கிற வேலையை நிறைய பண்றாங்க. சமாளிப்பு எதுக்காக? சம்பாதிக்கிறது தான் சமாளிப்புன்னு அர்த்தம். எல்லா வேத புரட்டர்கள் பிசாசின் பிள்ளைகளாக இருக்கிறாங்க. கவனம் கொள்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம என்னதான் இது பண்ணாலும் வச்சாலும் ஆண்டவருடைய நல்ல வார்த்தை, அவரு எப்படின்னு கேட்டீங்கன்னா, மோகன் சிலாசரஸ் சொல்லக்கூடிய நல்ல வார்த்தைகளை நம்ம கேட்டுக்கிடுவோம். ஆண்டவருடைய வார்த்தை கேட்போம். பட் வேதத்துக்கு விரோதமாக சொல்லும் பொழுது கண்டிப்பாக கண்டித்து நாம் சொல்ல வேண்டும். அது எல்லோருக்குமான கடமைகள். அதை நம்ம கவனம் கொள்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதரவு தந்த அனைத்து சப்ஸ்கிரைபர் மற்றுமாக இதர என் பிரியமான சகோதரர் அன்பு தம்பி ஆல்பர்ட் அவர்கள், அப்புறம் இதர ஏனைய சகோதரர்கள் மற்றுமாக இதர எனக்கு என்னுடைய நலம் விரும்பிகள், என்னுடைய உற்றார் உறவுகள் எல்லோருக்கும் நன்றி கலந்த வணக்கங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.